இந்தியன் 2 எப்படி இருக்கிறது? இந்தியன் போல இல்லை என்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது என்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்தியன் 2வை தனியாக பார்த்தால் எப்படி இருக்கும்? போய் பார்த்தோம். முதலாக இதுக்கு 2019 ஆரம்பித்தாங்க. 2024 முடிவெடுத்த 5 ஆண்டுகள்ல அவ்வப்போது பல பிரச்சனைகள் நடந்தது. 2020 உறுப்பினர்களை கொன்று ஒரு விபத்து நடந்தது. அப்புறம் COVID-19 நடந்தது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இணையாக அது படப்பிடிப்பாளர்களாக தயாரிப்பாளர்களாக வந்தார்கள். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. 28 வருடங்களுக்கு பிறகு இந்தியனுக்கு பிறகு வந்திருப்பதால் சில விஷயங்கள் மாறி இருக்கின்றன. நம்ம இந்தியன் மாதிரியே இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இதுல மாடர்னாக எப்படி பண்றாங்கன்னா, யூடியூப் சேனல்லாம் நிறைய வந்திருக்குது இல்லையா? அதனால இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சித்ரா அரவிந்தன், ஆர்த்தி, தம்பீஷ், ஹரிஷ் இவங்கெல்லாம் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க. அது எல்லாம் நையாண்டி செய்யக்கூடிய, அரசியல் நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு சேனல். அது லட்சக்கணக்கான அது வியூஸ் இருக்குது. ஒரு இளம் தாய் தற்கொலை செய்து கொள்ளும்போது அவளது மரணத்துக்கு ஊழல் அதிகாரிகள் காரணம்னு கண்டுபிடித்து அதற்கு பதில் நீதி கோரி போராட்டம்லாம் நடத்தினாங்க. ஆனா போலீசார் அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சித்ரா அரவிந்தனை கைது பண்றாங்க. ஆனா அவங்க காதலி திஷாவா அவங்க பெயில் எடுக்கிறாங்க. இப்படிதான் ஆரம்பிக்குது. அப்பதான் இந்தியன் தாத்தா கம்பேக் இந்தியன் சொல்லி அவங்க டாக் கேம்பெயின் நடத்துறாங்க, சோசியல் மீடியா கேம்பெயின். அதை பார்த்துட்டு அவர் வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்குது. அது இதுக்கு நடுவில் நிஜமாவே இருக்கிறாரா, இந்தியன் போயிட்டாரா அப்படின்றலாம் அவங்களுக்கு கொஸ்டின்லாம் வருது. அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சிபிஐ அதிகாரிகள் அதை கேட்டுட்டு பிரமோத் இளங்கோன் அவங்க அவர் எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு அவரை பிடிக்கணும்னு பாக்குறாங்க. இப்படிலாம் இந்த நடுவில் சேனாதிபதி வந்துட்டாரா. அப்புறம் அவர் ஆரம்பத்தில் குஜராத், ஒடிசா இங்கெல்லாம் ஊழல் நபர்கள்லாம் குறி வைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸின் கொள்கைகளை நிலைநிறுத்துற மாதிரி அந்தந்த மாநில ஊழல் நபர்கள் எல்லாம் அமைதியான வழிகளில் அம்பலப்படுத்துமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறார். உங்க வீட்டுல முதல்ல களை எடுங்க, உங்க வீட்டிலேயே யாராவது ஊழல் நடந்தா அதுக்கு முன்னுரிமை அளிங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த தீம். இது அப்ப என்ன நடக்குது, அவங்க வீட்டுல சித்தார்த் வீட்டில இருந்து மற்ற எல்லா இவங்களுடைய 4 பேர் வீட்லயும் கூட என்ன நடக்குது, அங்க பிரச்சனை இருந்தா அவங்க ரிப்போர்ட் பண்றாங்களா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் தான் கதை. இது அதுல பல பிரச்சனைகளை அந்த இளைஞர்கள் வெளியில தியரியா பேசும்போது வேற மாதிரி இருக்குது, பிராக்டிக்கலா நடக்கும்போது அவங்களுக்கு வலிக்குது. ஏன்னா சொந்த வீட்லயே எல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும், அது பாதிக்கப்படுவது இவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நடந்தா இவங்களுக்கு தானே பாதிப்பு. இப்படி கதை போகுது. விஜிலன்ஸ் கமிஷன் எப்படி நடத்துறாங்க, இப்படி நடுவில் சேனாதிபதி பிரமோத் இளங்கோல அவங்க சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் புதுவிதமா என்ன பண்றாருன்னா, வர்மக்கலையை பயன்படுத்தி வரவங்க பல பேரை போட்டு தள்ளுறாரு. நிறைய பேருக்கு அது புதுவிதமான நிறைய விஷயங்கள்ல நடக்குது. அதெல்லாம் போய் பாருங்க, தெரியும். யார் யாரெல்லாம் களை எடுக்கணுமோ அந்த களை எடுப்பை அவர் செய்துட்டு இருக்காரு. அது இல்லாம அவங்க வீடுகள்ல சுற்று வட்டாரத்துல பாத்துங்கன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. அவங்க இளைஞர்கள் அவங்க வீடுகள்ல இந்த கேம்பெயின்ல சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டு நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க. அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களே இதெல்லாம் பண்றாங்களான்னா உடனே அவங்க புகார் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க.
ஆனா அவங்க அதனால இப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் வருது. அதெல்லாம் தான் இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு தியரியா இருக்கிறதும் பிராக்டிக்கலா இருக்கும்போது வாழ்க்கையில வலிக்குது அவங்களுக்குலாம். அப்போ கடைசியில ஒரு கட்டத்துல கோ பேக் இண்டியன்றதே அவங்க வருது. அப்போ துரத்தி அடிக்கிறாங்க எல்லா மக்களும். அதே நேரத்துல போலீஸ் எல்லாமே இந்தியனை போன்னு சொல்லி இதுதான் நெகட்டிவா மாறி போச்சு. இந்த இடத்துலதான் கதைகள் பாசிட்டிவா இருக்க வேண்டிய இந்தியன் ஸ்டோரி நெகட்டிவ். ஆனா அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கூட கடைசியில என்ன ஆகுது, இதுதான் கதை. அப்போ வர்மக்கலையை பலவிதமும் உபயோகித்து மரணமும் அவங்க திரும்பி வர முடியாத ஒரு நிலைக்கு செலுத்த முடியும் என்பதை அதை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா சில காட்சிகள் கடைசியில சேஸ் பண்றது, ஹீரோவை சேஸ் பண்றது கொஞ்சம் லாஜிக் வதைக்குது. எப்படின்னா தாத்தான்னு சொல்றோம், அப்புறம் அவரு ஓடி கீடி இந்த ஸ்கேட்டிங்லவே அவ்வளவு தூரம் போற எலக்ட்ரிக்கல் இதுல போய் அவரை பிடிக்க முடியாம போலீஸ் இந்த என்டையர் தமிழ்நாடே அவர் பின்னாடி சுத்திட்டு பிடிக்கிறதுக்கு போறாங்க. எல்லாருமே அகெயின்ஸ்டா மாறிடுறாங்கன்னு காமிக்கிறதுலாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது. இது அவர் வில்லனா இல்லாட்டி ஹீரோவான்ற நிலைமைக்கு வந்துடுது. அது என்னன்னா அது பண்ணும்போது தேர்டு பார்ட்டுக்காக இது பண்றாங்க. ஏன்னா அதுல ஒரு கொடுக்கணும், அதுல லீடு கொடுக்கணும். அது போய் எக்ஸைட்டிங் என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அது இருக்குது. இப்போ தொய்வு இல்லாம தான் படம் போகுது. பாட்டு 50-50. நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க. விஷால் நல்லா நடிக்கிறார். கமல் 3 ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. ரொம்ப நல்லா. அது அவருடைய நடிப்பு குறைய சொல்ல முடியாது. அனிருத் பாட்டு 50 இப்போ வேணா 60 மாத்தலாம் தோணுது. நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப மனசுல நிலைக்கல. அது படம் எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்து. எப்படின்னா பல சீக்வன்சஸ் சேர்த்து போடும் பொழுது அந்த கண்டினியூட்டி கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. 3 வருஷம் வீரசேகரன் சேனாபதி அப்படி ஒன்னு இந்தியன், அப்புறம் இன்னொன்னு சந்திரபோஸ் சந்துரு சேனாதி மகன், அது மாதிரி வீரசேகரன் பல்ராம், 3 ஆக்ஷன் அதாவது சீக்வன்ஸ். அது இந்தியன் 3 உடைய இதை முன்னாடி காமிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் நல்லதான் நடிச்சிருக்காங்க எல்லாம். ராகுல் பிரீத் சிங் நல்லாதான் இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா சகலகலா நல்லா, அவருக்கும் ஓரளவுக்கு நிறைய நடிகர்களுக்கு, இந்த சித்தார்த்துக்கும் சரி நிறைய நடிகர்களுக்கு இது சான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தும் நல்ல ஒரு இளைஞரை பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் அவருக்கு சிஸ்டராவும் நல்லா நடிச்சிருக்காங்க. பிரமோத் கிருஷ்ணசாமி அவரும் பரவாயில்ல. இளங்கோ விவேக் சிபிஐ ஆபீசரா அவரு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஆனா என்ன பண்றது, மனசு கஷ்டம். சமுத்திரக்கனி நிறைய டீம் பிக் டீம். இது ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்றதுக்கு டைம் கிடையாது. அதாவது இந்த சீன்லாம் நல்லா இருக்கு, இந்த சேசிங் டீம்லாம். பட் லாஜிக் தான் உதவி. அப்போ கமல் எப்படி உடம்ப அது ஸ்ட்ரென்த் பண்ணி இந்த அளவுக்கு எப்படி பவர்ஃபுல்லா ஓட முடியுது, சேஸ் பண்ணக்கூடிய அளவு ஹீரோ மாதிரி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கணும் அவங்க. அந்த லாஜிக் உதைக்குது. அப்புறம் வர்மக்கலை மட்டுமே அவர் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மொத்தத்துல 7.5 மார்க் கொடுப்பேன் நான் 10க்கு. எல்லாரும் போய் பாருங்க. பார்த்து, ஆனா 3வது பகுதி வரும்,
அப்பதான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட்டா இல்லைன்னு நினைக்காதீங்க.